தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. மென்மேலும் விருத்தி. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து மதித்து காத்து கொள்ளுவதினால் நம்முடைய வாழ்விலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தினால் ஆசிர்வதிக்கப்படுகிறோம். தாவீது அனுதினமும் தேவ பிரசன்னத்தை தன் வாழ்வில் அபியாசப்படுத்தினார். அவர் எல்லா காலங்களிலும் தேவனை துதித்தார். அவருடைய இருதயம் எப்பொழுதும் தேவனை அவருடைய ஆலயத்திலே தொழுது கொள்ளுகிறதிலேயே நாட்டமாயிருந்தது. அவருடைய வாழ்விலே தேவன் கட்டளையிட்ட பெருக்கத்தையும் உயர்வையும் நாம் காணலாம். ஆடு மேய்த்த ஒரு சிறுவனை தன்னுடைய ஆளுகையிலே தோல்வியையே காணாத ஒரு ராஜாவாய் தேவன் மாற்றினார். வாழ்வில் முன்னுக்கு வர முயற்சிகள் பல எடுத்து சோர்ந்து விட்டீர்களா? கவலையோ வருத்தமோ படாதீர்கள். உலகத்திலுள்ள மனிதர்கள் அறியாத ஒரு வழியிலே தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். தேவ பிரசன்னத்தை மதிக்கவும் அதிலே நடக்கவும் துவங்குங்கள். நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். உங்களை தேடி உயர்வு வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஜனங்கள் உங்கள் தயவுக்காக உங்கள் பட்சமாய் வருவார்கள். தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்வை ஆக்கிரமித்து உங்களை ஆட்கொள்ளும் போது எல்லாமே தலைகீழாய் மாறிவிடும். எல்லா மனிதராலும் விரும்பப்படும் ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ வேறு மனுஷனாவாய். அவரை இறுக்கமாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை மேலாய் உயர்த்துவார். சவுல் மற்றும் தாவீதின் குடும்பங்களுக்கு இடையே இருந்த நெடுங்கால போராட்டத்தில் தாவீதுடன் இருந்த தேவ பிரசன்னம் தாவீதை வர வர பலக்க செய்தது. பிரசன்னம் இல்லாமை சவுலின் குடும்பத்தை பலவீனப்படுத்தியது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.